உபாகமம் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம், உபாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும். உபாகமம் 31வது வசனம் அதனுடைய அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி ஒரு தலைகளை தாழ்த்தி இந்த வசனங்களோடு இந்த வார்த்தைகளோடு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு நம்மோடு பேசும்படிக்கு ஆண்டவன் நோக்கி பார்ப்பேன். எங்களை அதிகமாய் தேசுக்கு நல்ல தகப்பனே, ஆமென், எங்களை அதிகமாய் உருவாக்கி எடுக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் மீட்பரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, உன்னை கைவிடவே மாட்டா, உன்னை கைவிடவே மாட்டா, உன்னை கைவிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்கா. நன்றி தகப்பே, இந்த நாளிலும் ஆண்டவர் தந்திருக்கிற வேத வாக்கியத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் செருக பேசுகிற அடியே ஆண்டவரே உமது கருத்தை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீர் ஹீரோவாய், நீர் மேன்மையாய், உம்முடைய நாம மகத்துவமாய் விளங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறேன் கேட்கிறோம், உமது பிள்ளைகள் உமது கருத்தை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்துக்கள் பீட்பர் பாதுகாத்து நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். உபாகமம் 36வது வசனத்தை வாசியுங்க. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் இன்றைக்கு ஒரு யுத்தக்களமாகிய ஒரு பெரிதான, அவனை யுத்தக்களம் என்று சொல்ல முடியாது, அவன் யுத்தம் செய்கிற தளம் என்று சொல்ல முடியாது, ஆனா ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு களத்தில் ஆண்டவர் 3வது கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஸ்தோத்திரம். மார்க் 6:45 அனுப்பி விடுகை அக்கறைக்கு ஸ்தோத்திரம், சாரி, பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தக்களத்துடைய பேர் பெத்சாயிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்கு குறிப்பெடுக்கிறவர்கள், நீங்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து பார்க்கிறவர்கள், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தருகிற 3வது யுத்தக்களத்துடைய ஸ்தோத்திரம், அவன் பேர் என்னன்னு சொன்னார், பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெத்சாயிதாவுடைய முடிவை பார்க்கும் பொழுது அங்கே கோரமான முடிவு இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகியும் அந்த கோரமான முடிவை குறித்து நான் போக விரும்பல. ஆகியும் கர்த்தர் அங்கே செய்ய போகிற மகத்துவங்களை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இவ்வளமாய் 31:6 சொல்லப்பட்டிருக்கிற கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை மட்டும் வாசியுங்கள்.
அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவாய் தொடர்ந்து யுத்த களத்திலே பார்க்கும் பொழுது அவர் நம்மளை ஒருபோதும் விடுகிறதில்ல. ஸ்தோத்திரம். ஆகிலும் நாம அவரை மறந்து போகிறது வரைக்கும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நாம அவரை மறந்து போன பாதியில போய் திகைக்கிறவர்களாய் நிற்போம் என்று சொல்லி யுத்த களத்தினுடைய காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் நம்மால் முதல் யுத்த களத்தையும் இரண்டாவது யுத்த களத்தையும் யாராவது அவை ஸ்தோத்திரம் கேட்க விரும்பினார், ஸ்தோத்திரம், நம்முடைய அவன் காரியங்கள் நம்முடைய சபையினுடைய சேனல்ல இருக்கிற நீங்கள் போய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது யுத்த களத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அங்கே கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை, ஆமென், அவர் விட்டு விலகுறதும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது யுத்த களத்தை பார்க்கும்போது ஒருவேளை இயேசு இல்லாத பலியின் ஊடாய் நீ போக நேரிட்டாலும், அல்லேலூயா, நீ இயேசுவை அனுப்பிவிடும் போது இயேசு இல்லாத வழியில நீ போக நேரிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிடுகிறதில்லை. அவர் கூட வந்து அவர் படைகளை ஏறி அவர் அக்கறை சேர மட்டும், அவர் விடுதலை காண்பிக்க மட்டும், அவர் வெற்றியை காண மட்டும் அவர் கூட இருந்து நடத்துகிற ஆண்டவர். நீங்க சொல்ல என்னப்பா யுத்தம் சொல்லுகிறீங்க? நான் இந்த வேளையில அவன் யுத்தத்தை குறித்து நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, இப்ப நீங்க இருக்கிற வாழ்க்கையின் நிலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சலப்பட்டு வியாதிப்பட்டு இந்த கடைசி காலத்தில் முடிவுண்டாயிருக்கும் என்று சொல்லி ஒரு சலிப்பாடு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ யுத்த களத்தில் இருக்கிற யுத்த களத்தில் நில்லாம இல்லை, கர்த்தர் உன்னை நேசித்தார் என்று சொன்னால் உனக்காக ஒரு யுத்த களம் உண்டாயிருக்க, யுத்த களம் ஏன் உண்டாயிருக்கிறது? தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படிக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஆண்டவர் யுத்த களத்தை முதலாவது கொடுத்தார். அங்கே சொல்லப்படுகிறது சொன்னா, தாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிலத்திற்கு போவதற்கு முன்பதாக, அந்த தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு யுத்த களத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யுத்த களத்தில் நின்று கொண்டு நிற்கிறீர்களா? யுத்த களத்தை போல போராட வேண்டிய நிலையில் நிற்கிறீங்களா? நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், கர்த்தருக்கு யுத்தம் பண்ணி கொண்டு நிற்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் கொடுக்கப்படுகிற நிலையில தெளிவாய் கரெக்டா நின்னா போதும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். இப்ப யுத்தம் செய்கிற ஆண்டவருடைய அவன் யுத்த களத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் சொன்ன நன்கு புரிய வேண்டும். இந்த யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறம், ஜெயத்தை ஆண்டவர் தந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளியாக்கப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யுத்த களத்தை போல இருக்கிற சூழ்நிலை நின்று கொடுக்க முடியும். நீ கஷ்டப்பட்டங்களும் அவன் இஷ்டப்பட்டாலும், நீ கஷ்டப்பட்டங்களும் தேவன் மேல பாரத்தை போட்டு இந்த சூழ்நிலையில் ஜெயிச்சு நின்னுக்க உனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பெரிய காரியம், உன் வாழ்க்கையை குறிச்சு, உன் பிள்ளைகளை குறிச்சு, உன் சூழ்நிலைகளை குறிச்சு, உன் இருதயத்தை குறிச்சு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் நிறைவேற காலம் சமீபத்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்கள் அக்கறைக்கு போக நேரினார்கள். அவர்கள் அக்கறைக்கு போகும்போது அக்கறை போய் சேரர்களுக்கு முன்பதாக அங்கே பெரும் காற்று வீசினது, பெரும் அலை மோதினது. ஆனா இயேசு போய் பார்த்தார், படகுல பக்கத்தில் போனார். சீஷர்கள் இயேசுவை படகுகளை ஏற்றக்கு முன்னாலாக படகு அக்கறை போய் சேர்ந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ இந்த யுத்தக்களத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வேளையில இயேசுவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறாய்? நீ ஏற்றுக்கொள்ள எப்ப மனதாய் ஆசைப்படுகிறாயோ, உன் படகு, உன் வாழ்க்கை இயேசு அனுப்பின அந்த யுத்த களத்தில் முடிவு அவர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அவர் சமாதானம் என்று சொல்லப்படுகிற தேசத்தில் வாழ்க்கையில கடந்து போய் சீரு. கடலை வேற்றி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த களம் நீ சோர்ந்து போக்கல்ல. அல்லேலூயா. யுத்த களம் நீ துவண்டு போறதுக்கல்ல. அல்லேலூயா. யுத்த களம் நீ தடுக்கி விழக்கல்ல. அதுமேல் தேவனுடைய பிள்ளையே, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். பாஸ்டர், எப்படி பாஸ்டர் அது முடியும்? நாங்க இவ்வளவு வருஷ காலமாய் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். யுத்த களம், எந்த யுத்த களத்தில் இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டான யுத்த களம் எதென்று சொல்லி பார்க்கிறோம். அவை சோத்திரம். பெத்சாயிதாவா, இல்ல ஏலாவா, இல்ல எரிகோவா என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏலாவை குறித்தும் எரிகோவை குறித்தும் ஆண்டவர் தெளிவாக சபைக்கு சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் வாஞ்சிக்கிறவர்கள் நீங்கள் அதை ஸ்தோத்திரம் வலைத்தளங்கள் இருக்க நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மூன்றாவது பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிற யுத்த களத்தை குறித்து சொல்லப்படுகிற சொல்லித்தரப்படுகிற இப்போ இம்மூன்று யுத்த களங்களை ஏன் ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறார் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் கரெக்டான யுத்த களத்துல கரெக்டான ஆயத்தம் இல்லாவிட்டால் அல்லேலூயா ஜெயத்தை எடுக்க முடியாது. கரங்களை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கரெக்டான ஆயத்தம் நம்ம இடத்துல இருக்கு. ஜெப ஜீவிதம் இருக்கு, வேதவாசிக்கிற ஜீவிதம் இருக்கு, ஸ்தோத்திர பலி பண்ணுகிற ஜீவிதம் இருக்கு, ஆவிக்குரிய பிரகார வாழ்க்கை இருக்கு, இயேசு சமாதானத்தை தருகிற ஜீவிதம் இருக்கு, இயேசு நன்மையை தருகிற ஜீவிதம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையை, அவன் அந்த ஆயத்தம் என்று சொல்லப்படும் இவண்ணமான தேவன் கருத்தில் இருக்கிற பிரதானமாக இருக்கிற பலனாக இருக்கு. காலையில் எழும்பி கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கரெக்டான ஆயத்தத்தை பெற்றுக்கிற நம்ம கரெக்டான யுத்த களத்தில் நிற்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் ஆயத்தமாக்குறது உண்மைதான். இவ்வளவாய் கர்த்தர் பலத்தோடு செய்ய நடத்துகிறது உண்மைதான். ஆனா நீ கரெக்டான யுத்த களத்தில் நிற்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டான யுத்த களத்தில் நிற்கிறாயா? கரெக்டான ஆயத்தத்தை கர்த்தர் செய்கிறார். அவன் உன்னை சேர்ந்த அவன் யுத்த வீரனாக, யுத்த குதிரையாக தம்முடைய ஜனத்தை விசாரித்தவர் அவன் உருவாக்குற ஆண்டவர். நீங்க கரெக்டான யுத்த குதிரையாக இருந்தா, நீங்க கரெக்டான அவன் ஜெயமெடுக்கிற வீரர்களா இருந்தா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கரெக்டான யுத்தத்தில் நிற்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க சொல்லப்படுகிற பெத்சாயிதா யுத்த களத்தில் இருக்கிறீங்களா? ஏலா என்று சொல்லப்படுகிற யுத்த களத்தில் இருக்கிறீங்களா? இல்ல எரிகோ யுத்த களத்தில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக யுத்த களங்கள் ஆகிலும் ஆண்டவரின் நாட்கள் நமக்கு தந்திருக்கிற மூன்று யுத்த களங்களை குறித்து நீங்கள் நன்கு பார்க்கணும். இன்றைக்கு பெத்சாயா பற்றி சொல்லி தரும் பொழுது நான் அதை உள்ளாக அந்த யுத்த களத்துக்கு உள்ளாக போக்க முன்பதாக கர்த்தர் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்று சொல்லப்படுகிற காரியம் உங்களுக்கு தீர்மானமாய் விளங்கும்படி இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் அவர் தம்முடைய பிள்ளை அவன் கண் விடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஸ்ரீய பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அவர் அழ விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க கூட இருப்பார், அவர்களை நடத்துவார், கரம் பிடிப்பார் என்ற காரியத்தை நான் உங்க இறுதியை தெளிவுபெற அவன் அதை உறுதிப்படுத்தும் படிக்கு நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசியுங்கள். ஸ்தோத்திரம். யோசுவா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவாக்கு ஆண்டவர் கட்டளையிடுங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திறன்மலராயிரு, திகையாதே, கலங்காதே, இப்போமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிற அந்த கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாய் பார்த்தது போல அவன் முன்குறிக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்திற்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மளை கூட்டி சேர்க்கும் பொழுது அல்லேலூயா யுத்த களத்தை உருவாக்கி யுத்தத்தில் நிற்க வைத்து அவர் கூட இருக்கிற ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை அவர் நமக்கு கட்டளையை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? கட்டளையை தருகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படுவீங்க? சோதர கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பாச நாங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லுங்க மாட்டோம். கரங்களை உயர்த்துங்க. நான் கீழ்ப்படிஞ்சிங்களான்னு கேட்கல, கீழ்ப்படிவீங்களான்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா. கீழ்ப்படிவீங்களா? சோத்திரம். கொடுக்கப்படுகிற முந்தின கட்டளை இல்லை, இது அழகான ஒரு கட்டளை. அல்லேலூயா. கட்டளை தான் வாசித்திருக்கோம். ஒரு விசைக்குள்ள யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் கட்டளையிட்டிருக்கிறார், நீ பலம் கொண்டு திறமனதா இருப்பதும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தருகிற கட்டளை என்னன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ உன் பலன் கொண்டு, அல்லேலூயா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலன் கொண்டு பயத்தை மாற்று. அல்லேலூயா. நீ திடம் கொண்டு பயத்தை மாற்று. இந்த சூழ்நிலை ஒரு கேள்வி வரும், பாஸ்டர் நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், எங்களால பலம் கொள்ளவே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ராத்திரி பலனா இருந்தா பகல்ல பலம் இல்லாம இருக்கு. அவன் பகல்ல பலனோட இருந்தா ராத்திரி பலம் இல்லாம போகுது. அல்லேலூயா.
சோத்திர பாஸ்டர் ஒரு வாரம் பலன் உள்ளவனாய் இருந்தால் அவன் மறு வாரத்திலிருந்து பலனற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திர பாஸ்டர் ஒரு மாசம் நாங்க பலன் உள்ளவர்களா இருக்கிறோம், மறு மாசத்துல இருந்து வருஷம் முடிய வரைக்கும் பலன் இல்லாதவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திர. இந்த சூழ்நிலையை மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கட்டளையை தருகிறார். அவன் நீங்கள் பலன் கொண்டு திடமனராக இருங்கள், அவன் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர பாஸ்டர் எப்படி பாஸ்டர் பலன் கொள்ளுகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர பலன் வருகிற நேரத்தில் ஒரு குழப்பம் வரும். அல்லேலூயா, அந்த குழப்பத்தை நான் சொல்லி போகிறேன், சொல்லாம விட மாட்டேன். அல்லேலூயா, சோத்திர. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சோதித்து நம்மளை சிறந்த குதிரையாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். கரங்களை தெளிவாக சொல்லுங்க. சோத்திர யாரும் வஞ்சியாதபடிக்கு, யாரும் வஞ்சித்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை சிறந்த குதிரையை ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் கொடூரமாய் போகிற நாட்கள் அல்ல. அல்லேலூயா, கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துல கொண்டு போய் விடும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த யுத்தக்களத்தை ஏற்படுத்தினது அவர்களுக்காக அல்ல, நாம சுதந்திரமாய் கொள்ளப்போகிற தேசத்தை நாம சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை யுத்தத்தில் இருக்கிற தேவப்பிள்ளைகள், ஒருவேளை இக்கட்டு இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், அவர்களை பார்க்கணும் கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாசத்தை விட வேற பாசம் இல்லை. சோத்திரம். அந்த காரியத்துக்குள்ள போக இப்ப கட்டளையாய் ஆண்டவர் தருகிறார். நீ பலம் கொண்டு திடமனதாக. ஆண்டவர் அவன் சொல்லுகிற கட்டளை எல்லாம் சரிதான் பாஸ்டர், சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உண்மைதான் பாஸ்டர். ஒரு பிரச்சனை பலமான ஒரு அவை சோத்திரம், அது என்ன சொல்லுவா அவன் சோத்திரம், ஒரு இளவு வந்தது போல ஒண்ணு வருது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். பாஸ்டர் நீங்க எல்லாம் பலப்படுங்க, எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆண்டுடைய கட்டளையெல்லாம் வார்த்தையெல்லாம் உண்மைதான். ஆனா அடிக்கடி இந்த இளவு வந்தது போல சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது பாஸ்டர். அல்லேலூயா, சோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் நீ எனக்கு வில்லனை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அணியிலே சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு எதிராக வருகிற பாடு வேதனையை பார்க்காம சோத்திர ஆண்டவர் உனக்கு தலை வழியில ஏன் நீ கடந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நேர்த்தியாக காண்பிக்கிற வழியில ஏன் கடந்து போகிறாரு? வேசவசனத்தில் அதான் பார்க்கிறோம். ஏசாயா 41 10 வசனத்தை வாசி. ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நானே உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், அவருடைய நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்கும் என்று சொன்னாங்க. கரகாவே தலையிலே சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர. சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுற. சங்கீதம் 27:1 வாசிங்க. சோத்திர. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இதுல எங்க பாஸ்டர் இருக்கு, நாங்க பலப்படும்படிக்கு இருக்கிற காரியம் எங்க பாஸ்டர் இருக்குன்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் பலன் இல்லை, எங்களால் பலப்பட முடியல என்று நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா, அந்த சிந்தனை பலப்பட முடியாத சிந்தனை உங்க இடத்துல வரும்னு சொன்னா, நீங்க உடனே இருதயத்தை மேல கை வச்சு சொல்லணும், என்ன பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருக்க சொல்லி பாருங்க பார்ப்போம். உங்க வலது கரத்தை இருதய மேல வச்சுட்டு சொல்லி பாருங்க பார்ப்போம், என்ன பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். கஷ்டம் இல்லையே, சொல்ல கஷ்டம் இல்லையே. சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பலம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் கட்டளை தந்துக்கா, நீ பலம் பண்ணு, திடமனதாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு சொல்லும் பொழுது உனக்கு பலப்பட முடியலையா, உடனே சொல்லு, என்ன பலப்படுத்துகிற, என்ன இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. சொல்லி பாரு, உன்னை கர்த்தர் பலப்படுத்துறாரா இல்லையான்னு பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் கட்டளையை தந்து நீ பலப்படு என்று சொல்லப்படுகிற வார்த்தையினாய் நம்ம கடந்து போறோம். இப்ப பலப்படு என்று சொல்லப்படுற வார்த்தையினால் கடந்து போய் யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. மத்தேயு யோவான் 16 அதிகாரம் அதிலே 33 வசனத்தை வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை கட்டளையாக உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயுதம் நீங்கள் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால என்னுடைய பிள்ளையே, இந்த இருதயம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இங்கே கவனிங்க. சோத்ரம் என்ன சொல்லணும்? இந்த இருதயம் அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, இந்த பார்க்கிற சூழ்நிலையை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போ நீங்க இந்த இருதயத்தில் என்ன சொல்லணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கரத்திலிருந்து சமாதானம் உண்டாகும்படிக்கு அவர் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஆழமாய் உங்களுக்கு புரியும்படிக்கு நான் ஸ்தோத்திரம் பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிற யுத்த களத்துடைய சூழ்நிலைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிற இந்த யுத்த களத்துக்கு ஒரு மேன்மை உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏலா என்று சொல்லப்படுகிற யுத்த களத்துடைய மேன்மையுடைய பேர் என்னது? கர்த்தர் இடைப்படுகிற யுத்தகலம். எரிகோ என்று சொல்லப்படுகிற யுத்தகலத்துடைய சிறந்த பேர் என்னது? விசுவாச யுத்தகலம். அல்லேலூயா. இந்த பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிற யுத்தகலத்துடைய சூழ்நிலையுடைய பேர் என்ன சொன்னா சோத்ரம் மீன் பிடிக்கிற வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். இந்த யுத்தகலத்துடைய பேர் என்னது? மீன் பிடிக்கிற சோத்ரம். என்ன பாஸ்டர் வித்தியாசமா இருக்கு? அல்லேலூயா, சோத்ரம். நானும் தியானிக்கும் பொழுது இது வித்தியாசமா தான் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்சாயிதா என்று சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்? அது மீன் பிடிக்கிற வீடு. அல்லேலூயா, சோத்ரம். இந்த பெத்சாயிதாவை பார்க்கும் பொழுது இது கலிலேயா கடலோர கரையில இருக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஏன் இந்த இடத்திற்கு மீன் பிடிக்கிற வீடு என்று சொல்லப்படுது சொன்னால் அங்கே அநேகமான குருடர் ஆண்டவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5000 பேருக்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த பெத்சாயிதா யுத்தகலம் என்று சொல்லப்படும் யுத்தகலத்துல பார்க்கும் பொழுது மீன் பிடிக்கிற வீடு என்று சொல்லப்படும் போது அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் அதிகமான நன்மையை தருகிற யுத்தகலம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் கூட வருகிற யுத்தகலம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதிகமான நன்மைகளை பெறுகிற யுத்தகலத்திலே பேரழிவு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பெத்சாயிதா யுத்தகலம். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்தது பிரகாரம் ஆண்டவர் இந்த பெத்சாயிதா செய்த சில காரியங்களை வார்த்தையின் வசனத்தினாய் கடந்து போகும். மார்க் 8 அதிகாரம் அதோட 22 வசனத்தை வாசிங்க. 22 25 வரைக்கும். மார்க் 8 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து பின்பு அவர் அழைத்து கொண்டு போய் அவர் கண்களில் உமிழ்ந்து வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனையும் காண்கிறேன் என்றான். பின்பு அவர் வைத்து செய்தார். சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா. இப்போ இந்த பெத்சாயிதா யுத்தகலத்துல
குறைவான ஆசீர்வாதம் அல்ல, நிறைவான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறைவாய் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் சொல்லி உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கலாம். இந்த பெத்சாயிதா யுத்தகாலத்தில் ஒருவேளை நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்க, இதயத்தோட உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட பெத்சாயிதால கர்த்தருடைய பூரணம் விளங்குகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெத்சாயிதா போல இந்த சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த குழந்தை போல ஒண்ணு காணாதிருக்கிறது போல பலன் கொண்டிருக்கிறவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பூரணமான காரியம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட அந்த பலப்பட்டு உன் பயத்தை மாற்றி கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெத்சாயிதா இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் 5000 பேருக்கு நான் போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 9:10 வாசிங்க. லூக்கா 9:10 ஸ்தோத்திரம். லூக்கா 9. அப்போஸ்தலர் திரும்பி வந்து நாங்கள் செய்த யாவையும் சொன்னார்கள். அப்பொழுது அவர் கூட்டிக் கொண்டு பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான யுத்த காலத்தில் கொண்டு போனார். அல்லேலூயா. அடுக்கடுத்துள்ள காரியம், அவர் 5000 புருஷர்களுக்கு மேலாக அவர் போஷித்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பெத்சாயிதா யுத்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை போஷித்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பார்க்கும் பொழுது அவன் பெத்சாயிதாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்குகிறது. இரண்டாவது, பெத்சாயிதா யுத்த காலத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனையும் அவன் விருதாவாய் சோர்வடைய செய்கிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வடைகிறதுக்கு முன்பதாகவே, களைப்படைகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தம்முடைய ஜெயத்தாரை போஷித்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை உண்மை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெத்சாயிதா யுத்த காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை சோர்ந்து போக விடுகிறதில்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவருடைய பலப்படுத்தும்படிக்கு வெளுக்கும் வேண்டிய போதனத்தை தந்து அவர் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளும்புகளா நான் குணமானே, உன் வார்த்தையினா நான் சுகமானே, நான் சுகமானே, நான் சுகமானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சொல்லி அவர் பலப்படுத்துகிற ஒரு யுத்த களம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவையெல்லாம் தீர்மானமாய் விளங்குறது எதனால சொன்னால் ஆண்டவர் கூட வருகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கல, ஆண்டவர் அவன் எங்க பெத்சாயிதால ஆண்டவர் கூட வந்தார், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செஞ்சார், ஆண்டவர் எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் அவன் அவன் புசிப்புக்கு தக்கதாக எல்லா காரியத்தையும் செஞ்ச எங்க ஆண்டவர் கூட வந்தார் இருக்கு. அல்லேலூயா, சோத்ரா. பெத்சாயிதாவுடைய காரியத்திற்கு வருகிற ஆண்டவர் கூட இருந்த காரியத்துக்கு நேராக வருகிற இந்த யுத்த காலத்தில் கர்த்தர் பூர்ணமாய் கூட இருக்கிற ஒரு யுத்த காலம். வாசிங்க சோத்ரா. மார்க் 6வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்கு உள்ளதாக போக்கு முன்னாடி இந்த பெத்சாயிதால ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 44வது வசனம். அந்திரியா கேது என்பவர்களுடைய எப்படி சிறந்து தேவனுடைய பிள்ளைகள் தங்குற பெத்சாயிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க சோத்திரம் இல்ல, நாம இல்ல, நானும் நீங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சோத்திர யுத்த களத்துக்கு சொந்தமானவங்க?
பெத்சாயிதா யுத்த களத்துக்கு சொந்தமானவர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த பெத்சாயிதா தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தங்கினார்கள். அவருடைய வீராயுதங்கள் அல்லேலூயா அல்லேலூயா தேவன் மீன் பிடிக்கிற வீடு என்று சொல்லப்படுகிற இந்த பெத்சாயிதா தேவ பிள்ளைகள் தங்கின ஸ்தலம். அல்லேலூயா. நல்ல கரங்களை வித்து அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இப்ப இருக்கிற இந்த பெத்சாயிதா சொல்லப்படுகிற அவன் குழப்பம் நிறைந்த குருடாக்கப்பட்டிருக்க நோய் நிறைந்த இந்த யுத்த களம் நீங்கள் குடியிருக்கிற உங்கள் வீடு. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வீடு அவன் ஒரு நாள் அல்லேலூயா தேவனுடைய மகிமையை காணும். அல்லேலூயா அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் தேவனுடைய மகிமையை காணும்னா, இப்ப மார்க் 6:45 வாசியுங்கள். 45 வசனத்திலே வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகளை ஏறி அக்கறைக்கு பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னாடி போகும்படி அவர்களை ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சீஷர்களை போகும்படிக்கு துரிதப்படுத்துகிறார். நீங்க பெத்சாயிதாவுக்கு போங்க, கர்த்தருடைய மேன்மையை பார்க்கும்படி நீங்க சொந்தக்காரர்களா இருக்கிறீர்கள் சொல்லி அவர் தேவனுடைய சீஷர்களை ஆயத்தமாக்கி அனுப்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இவனமாய் ஆயத்தமாக்கி அனுப்பும் பொழுது வாசிங்க. இப்போ சீஷர்களையும் அனுப்பியாச்சு, ஜனங்களையும் அனுப்பியாச்சு. அனுப்பிவிட்ட பின்பு அவர் அனுப்பிவிட்ட ஜனத்தாருக்காக ஜெபம் பண்ணும்படி காத்து விசாரித்து அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் மலையின் மேலே ஏறினார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மலையின் மேலே ஏறி சாயங்காலம் ஆன பொழுது படகு நடுக்கடல்ல போனது. அவரோ கரையில தனிமையா இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெத்சாயிதா யுத்த களத்துக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை துரிதப்படுத்தி அனுப்பும் பொழுது கர்த்தர் விருதாவாய் தனித்திருக்கிறார் என்று சொல்லப்படும். தனித்து அவர் சும்மா இல்லை, அனுப்பப்பட்ட ஜனத்தாரை குறித்து தீர விசாரித்து அறிகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப விசாரித்து அறிகிற ஆண்டவர், விசாரித்து பார்க்கிற ஆண்டவர், அவருக்கு தெரியுது படகு நடுக்கடல்ல போயாச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெத்சாயிதா யுத்த களத்தில் நீங்கள் நடுவில் நின்று குருடர்களால் நடுவில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரிஞ்சாச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தெரிந்த ஆண்டவரை சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாருங்கள், நான் உங்க கூட இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப உங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் படகு நடுக்கடல போச்சு. தொடர்ந்து வாசிங்க. எதிராக இருக்கிறபடினால் அவர்கள் தண்டு வலிக்க போராட முடியல, ஜெயிக்க முடியல என்று சொல்லுகிறது போல தண்டு வலிக்க பிரயாசப்படுகிற இந்த ஜனத்தாரை போல கண்டு 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல நடந்து அவரிடத்தில் வந்து காணப்பட்டார். ஆனா படகுல ஏறினார். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெத்சாயிதா யுத்த களத்தில் போய்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நீ தண்டு வலிக்க முடியாத நிலை எந்த ஜாமம் நேரமானாலும் சரி, அல்லேலூயா, அந்த ஜாம நேரத்தில் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்டு சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொல்லப்படுது. பிரயாசம் எந்த சாபமானாலும் சரி, அந்த சாம நேரத்தை கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கண்களுக்கு கர்த்தர் கடந்து போனது போல தானே இருக்கு, ஆனா கர்த்தர் கடந்து போகிற அவர் படகுல ஏறி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
நீ பெத்சாயிதா யுத்த களத்தில் தனித்து போவதற்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உள்ள சொல்லலாம், பாஷ எங்க வாழ்க்கையில இயேசு வந்தாரு, இப்ப இல்ல பாஷன்னு சொல்லாது. அல்லேலூயா. கடந்து போகிறவர் போல அல்ல, அவர் கடந்து போகிற தேவன் அல்ல, அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நன்றாய் புரிந்திருக்கும், இயேசு பெத்சாயிதா யுத்த களத்துக்கு கூட வருகிறாரா இல்லையா? அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். கண்டு ஆவேசம் என்று எண்ணி அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் கலக்கமடைந்தார்கள். அவர்களோட பேசி, நீங்கள் திரைக்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி படகில் ஏறினால் அமர்ந்தது. படகும் அக்கறை போய் சேர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல படகுல ஏறின ஆண்டவர், உங்க பக்கத்துல வருகிற ஆண்டவர், உங்க கூட துணையாளராக இருக்கிற ஆண்டவர் சொல்லுற காரியம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. நான் ரெண்டு காரியத்தை கூட சொல்லி நான் செய்தியை சுருக்க விரும்புகிறேன். முதலாவது அவங்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்லப்படுகிற காரியம், அங்கே சொல்லப்படுகிற நினைவே குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், யோனா போனதையோ மீன் விழுங்குன்னு நான் சொல்ல வரல. யோனாவுக்கு ஆண்டவர் கூட போய் யோனா தேசத்தாட்ட சொல்றான், நினைவே யோனா கூட ஆண்டவர் போய் நினைவே தேசத்தில் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப 40 நாள்ல அவன் உங்களுக்கு பெரிய யுத்தம் வரப்போகுது. அந்த தேசத்தார் பலன் கொண்டார்கள், அவர்கள் தேவனுடைய கருத்தில் சேர்க்கப்பட்டார்கள். கடவுள் உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, நீ போகிற யுத்தங்களும் இன்னும் 40 நாள், இன்னும் 3 மாசம் 4 மாசம் இருக்கும் என்று சொல்லி உன் மனசு சொல்லுதா, நீ கலங்காது. அந்த யுத்தத்தில் சேமிக்கப்படுகிறது ஆண்டவர். கடவுளுடைய சொல்லுங்க. பிள்ளையே, இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதம் வரைக்கும் யுத்த காலம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, யுத்தம் மேல கர்த்தர் செய்ய போகிறார். கடவுளுடைய சொல்லுங்க. அவர் கூட இருக்கிறார் சொல்லுகிறதற்காக நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் கூட இருக்கிறார். கடவுளுடைய சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவாய் நினைவைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி நாட்கள், ஆண்டவருடைய வருகை நாட்கள் ஒரு காரியம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 16 சோத்திர, வெளிப்படுத்தல் 19 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19 11 வசனத்திலிருந்து வாசி. வெளிப்படுத்தல் 19 11 வசனத்திலிருந்து. பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். ஐயோ, வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மாம மையப்படும்போது அலையிலேயே சொல்லுங்க பாப்பா. இன்னொரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா. இன்னொரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா. யுத்தம் செய்யும்படிக்கு யுத்தப்படுகிறார் ஆகிய ஆண்டவர் அந்நாட்களில் வரும்பொழுது அவருடைய சாயம் உண்மையும் நீதியும் உள்ளது சொல்லப்படுவான். அதனால தேவனுடைய பிள்ளையே, இந்த பெத்சாயிதா யுத்த காலத்தில் போகிற நிற்கிற தேவ பிள்ளையே, தள்ளி வலிக்கிற தேவ பிள்ளையே, இயேசு கூட இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உடையவர். கரலை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நல்ல கரலை தட்டி இயேசு இந்த யுத்த காலத்தில் விடுகிறார். இயேசு அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் நிறைந்தவர், அவர் நீதியுள்ளவர், அவர் வெற்றியை காண செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் இந்த பெத்சாயிதாவுக்கு கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அருமையான தேசமே, உனக்கு நான் செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சோதோம் கொமோரா பட்டணக்கு நான் செஞ்சா இதன் விடைக்கும் மேன்மையா இருக்கும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர்களை தூக்க விடுகிற ஆண்டவர் அல்ல, நீ சோர்ந்து போக்க விடுகிற ஆண்டவர் அல்ல. ஆனாலும் இந்த பெத்சாயிதா யுத்த களத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. அங்க சொல்லுங்க, ஆண்டவர் வேதனையோடு சொல்லுங்க,
அருமையான தேசமே, நான் அவளுக்கு செஞ்ச காரியத்தை நான் வேற பட்டணங்களில் செஞ்சிருந்தோம், அவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த தருணத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, பெத்சாயா யுத்த காலத்தில் இருக்க தேவ பிள்ளையே, வாக்கிட்ட செய்த காரியத்தை நான் வேற யார்ட்டையாவது செஞ்சிருந்தா அதுக்கு முன்ன அவர்கள் எனக்கு ஊழியம் செஞ்சிருப்பார்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்க வாழ்க்கையில வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, வாழ்க்கையில வேண்டாம். ஆண்டவர் கூட இருக்கிறார். நீ திறன் கொள்ளு, பயன் கொள்ளு, பயப்படாத.